அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறையருளுக்கும், குருவருளுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, வாஸ்து அப்டின்னா எதெல்லாம் கேட்கக்கூடாது அப்டின்னு கூட தெரியாமல் நெறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்படி என்ன கேள்வி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், வாஸ்துவிற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா? அப்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாஸ்து அப்டின்னாலே நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, பஞ்சபூத தத்துவங்கள், 4 திசைகள், அ வாஸ்துப்படி அமைக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் அப்டின்னு சொல்லி நம்ம சில செட் ஆஃப் ரூல்ஸ் அப்டின்னு சொல்லி நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு வீட்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கும் அந்த வீட்டிற்கும் சம்பந்தம் உண்டா? அப்டின்னு கேட்குறாங்க. ஒரு மனிதன் பிறக்கிறார் அப்டின்னா, அதுல ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஸ்கேன் பண்றாங்க அப்டின்னா, எல்லா உறுப்புகளும் சரியா இருக்கா? எல்லா போனும் சரியா வளருதா? எல்லா குரோத் அப்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் சரியா இருக்கா? அப்டின்னு பார்ப்பாங்க. இல்ல அது குறைவா இருக்கு அப்டின்னா, அது சார்ந்து சில ட்ரீட்மெண்ட் பண்ணி அத சரி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவாங்க. அதுபோல தான் ஒரு வீடு அப்டிங்கிற ஒரு விஷயம், குறையில்லாமல் நிறையாக கட்டுவதற்கு ப ப கட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்டிங்கிறது தான் வாஸ்து கன்சல்டன்ட்டோடைய மிக நுணுக்கமான ஒரு விஷயம். இதுல ஒரு தவறு செய்தாலும் தவறான்னு கேட்டா நிச்சயமாக தவறு. ஒரே ஒரு ஜன்னல் நான் எடுத்துக்கிறேன் சார். அது தப்பா இருக்கு. அது வச்சோம் அப்டின்னா, எனக்கு டிவி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு சார். அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா சார்? அப்டின்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன சொல்ல முடியும்? உங்க விஷயம் சார் அப்டின்னு தான் சொல்ல முடியும். அப்போ அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அது வைக்கல அப்டின்னா கன்சல்டன்ட்டே சொல்ட்டாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்டின்னு நெனச்சுக்கிறாங்க. அது அப்டி கிடையாது. ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு வீட்டு ஓனரே அந்த விஷயத்த மறுத்து, தடுத்து செய்ய சொல்லும் பொழுது, 1 முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம். "அது தவறு சார். இல்ல பண்ணிக்கங்க" அப்படின்னு சொல்லலாம். பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க திருப்பி பிரஷரைஸ் பண்ணும்பொழுது, வாஸ்து கன்சல்டன்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது உங்கள் விருப்பம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது போல ஏகப்பட்ட பேர் ஒரு அந்த டிவிங்கிறது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற விஷயத்திற்காக தான் பயன்படும். ஆனால், ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அடுத்த தலைமுறையை உங்களுக்கு அ ஒரு 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 எப்படி சொல்றது? ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த தலைமுறை எப்படி வாழப் போகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு குறையாக கட்டுவது மிகப்பெரிய நெகட்டிவிட்டிய குடுக்கும் அப்படிங்கிறது தான். பொதுவாக நிறை நிறை ஈர்க்கும், குறை குறை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் இந்த முருங்க மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் எங்கெல்லாம் இருக்குதோ, இது போல 2, 3 செடிகள்லாம் உண்டு. அந்த செடிகள்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ, அங்க எல்லாருமே இந்த கால்சியம் குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தோட தான் பயணப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறதற்கும், வீட்ல இருக்கக்கூடிய ஒரு மரத்திற்கும் சம்பந்தம் உண்டான்னு கேட்டா, நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற விஷயம் தான். பொதுவாக ஒரு கிட்சன் இருக்கு அப்படின்னா, அந்த கிட்சன்ல தெற்கு ஜன்னல் இருக்கு. தெற்கு ஜன்னல் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதற்கும், அந்த வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுடைய மூட்டு வலிக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இதன் மூலமா நான் தெரியப்படுத்துறேன். அப்போ ஒரு வீட்ல ஒரு விண்டோ அமைப்ப குறைப்பதுனாலயோ, ஒரு வீட்ல ஒரு கதவை மாத்துவதனாலயோ, மாத்தி அமைப்பதனாலயோ, உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமைப்பதனாலயோ, அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும், ஆண்களுக்கும் சமமாக எந்த எந்த திசையில நீங்க தவறு பண்ணியிருக்கிறீர்களோ, அது சார்ந்த அந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக அந்த பல்லு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த வீட்ல பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு டேட்டா. பூர்வீக சொத்து வரவே இல்ல அப்படின்னா, வருது அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பல்லு ப்ராப்ளம் வந்துரும். பல்ல புடுங்குவாங்க, பல்லு வலிக்கும், பல்லுல பூச்சி பல் வைக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நடக்கும். பொதுவாக அந்த ஜோதிடத்தில சொல்லுவாங்க, பல்லு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அவரு டைரக்ட்டா பூர்வீக சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதத்தான் நானும் சொல்றேன். ஸோ சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை மக்களிடம் கேட்கக்கூடிய தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவுல சொல்றேன். பொதுவா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். வாஸ்து அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். ஒரே விஷயத்துல டிராவல் பண்ணுவது மிகப்பெரிய நுணுக்கங்களை மக்களுக்கு எடுத்து செல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஜோதிட கட்டங்களை மாற்ற முடியாது. ஆனால் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த நுணுக்கங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும், உங்களை வாழ்க்கையினுடைய முறையையும் மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக உங்களுடைய வீடுகளையும் வாஸ்துப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வாஸ்துப்படி இருக்கக்கூடிய தவறுகள் வேலை பார்க்குமான்னு கேட்டா, நிச்சயமாக வேலை பார்க்கும். அது பெரிய லெவல்ல இம்பாக்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆ மற்றொரு வீடியோ பதிவுல வாஸ்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள பார்க்கலாம்.
ஸோ இந்த அரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.